ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட 12வது வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்க, அதை தாண்டி அவங்க வாக்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை என்ன, பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் என்ன, யார் வந்து எவிக்ட் ஆகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் முழு டீட்டெயிலாகவும் விலாவரியாகவும் இந்த வீடியோவில் முழுசாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 1000 லைக் நான் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க என்ற வீடியோக்களை வந்து போகலாம். அதாவது இந்த பிக் பாஸ் சீசன் 7 மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சீசன்களிலுமே இந்த வாரத்தில் தான் மிகப்பெரிய ஒரு வரலாறு காணாத சில விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். 1 கேப்டனே கிடையாது, 2 3 பேர் மட்டும்தான் இந்த வாரத்தில் நாமினேட்டே ஆயிருக்காங்க. அவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசித்ரா மேம், ரவீனா மற்றும் விக்ரம் அவர்கள். இந்த 3 பேரில் யார் அதிகபட்ச வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஒன் அண்ட் ஒன்லி விசித்ரா மேம் தான் நம்பர் 1 பொசிஷனில் வந்து இருக்காங்க. அண்ட் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49,329 ஓட்டுகள் ஆகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 43.83% இப்போதைக்கு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க விசித்ரா மேம் அவர்கள். ஸோ இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, வீட்டுக்குள்ளே இவங்களுக்கு வயசாகிடுச்சு, ஃபிசிக்கலாக ஃபிட்னஸ் வந்து கிடையாது, ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய டாஸ்க்கெல்லாம் ஃபிசிக்கலாக தான் இருக்க போகுது, ஸோ அதனால் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கவே தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி காலையில் மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். அதுக்கடுத்து செகண்ட் பொசிஷன் வந்து ரவீனா இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38,095 ஓட்டுகள் ஆகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 33.84% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளோட ரவீனா அவர்கள். அண்ட் தொடங்கவும் வந்து செஞ்சுருக்காங்க. யாருமே இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் வந்து கண்டிப்பாக ரவீனா அவர்களுக்கு வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. மேபி விசித்ரா மேமுக்கோட ஏட்ரஸாக வந்து இருக்காங்க இல்லையா, அவங்க மேபி வந்து பார்த்திங்கன்னா ரவீனாவுக்கு போட்டிருக்கலாம், இல்லை மணியோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரவீனாவுக்கு வந்து போட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. அதுக்கடுத்து தான் தேர்ட் பொசிஷனில் விக்ரம் வந்து இருந்துகிட்ருக்காரு. ஸோ அவர் வாங்கிய ஓட்டுக்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,134 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 22.33% இந்த வாரத்தோட தொடக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு நம்மளுடைய விக்ரம் அவர்கள். ஸோ இந்த 3 பேரில் அதிகபட்சமான ஓட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா விசித்ரா தான். அண்ட் லோவஸ்ட் ஓட்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரம் வந்து இருந்துகிட்ருக்காரு. இந்த பருத்தி மூட்டையை எப்படியாவது வந்து வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் பல பிளான்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இன்றைக்கி பிக் பாஸ் அவர்கள் போட்ட ஒரே ஒரு பிளானின் காரணமாக விக்ரம் அண்ட் ரவீனா இவங்க 2 பேருமே எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன் 2 பேர் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி லாஸ்ட் வீக்கில் வந்து மிட் வீக் எவிக்ஷன், அப்புறம் வந்து வீக்கெண்ட் ஒரு எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்களோ, டபுள் எவிக்ஷன், அதே மாதிரி இந்த வாரமும் டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 11 பேர் வந்து இருந்துகிட்ருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய வாரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, கணக்கு பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வெறும் 3 வாரங்கள் மட்டும்தான் வந்து இருந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலப்ரேஷன் அது இதுன்னு வந்து போயிடும், ஃபினாலே வீக் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் இருக்கக்கூடிய வாரங்களில் எல்லோரும் எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3 பேரில் உங்களோட ஃபேவரட் யார் அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து தெரிவிக்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவறாக சந்தினா. until then, bye from உதய். நன்றி, வணக்கம்.